ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு விட பூண்டோட அளவு நல்லா இருந்தால் பூண்டு குழம்புன்னு சொல்லும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் அதே மாதிரி மிளகாயோட காரத்தை விட மிளகு காரம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், சிகப்பு மிளகாய், தனியா, ஒரு பிஞ்ச் வெந்தயம், சீரகம், மிளகு, தக்காளி இதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தாளிக்க கடுகு, வெந்தயம், சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். எப்பவும் போல் தாளிக்க எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடலெண்ணெய் விருப்பம், ரிஃபைண்ட் ஆயில் பிடிக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லா திங்ஸையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சூடு ஏறிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பூண்டு, வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் பாதி மட்டும் இப்போ அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். மீதி பாதி நம்ம குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துட்டோம்னா இது நல்லா வதங்கிடும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், இந்த மசாலாலாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஆறுறதுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்த மசாலாலாம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதே பேனையே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மசாலா வதக்கின பேனையே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு எல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடுகு, வெந்தயம், சிகப்பு மிளகாய் நம்ம சேர்த்த கடுகெல்லாம் நல்லா வெடிக்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரியணும். அப்போ தான் நம்மளோட எந்த ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நாம் மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு இந்தளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா புளியோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக இதை சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொதிச்சா இதோட பச்சை வாசனையும் போகும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம பூண்டு மிளகு குழம்புக்கு வதக்கி வச்ச மசாலா ஆறிடுச்சு. இப்போ இதனால் ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்படலைன்னா விட்டுலாம். ஏன்னா தக்காளியில் தண்ணி இருக்கும். தண்ணி தேவைப்படும், ஆனால் பார்த்து அளவாக ஊற்றுங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி ஆறுனதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற புளிக்குழம்புல சேர்த்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்க திக்காக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தங்க தண்ணியாக சாப்பிடுவாங்க. நமக்கு தகுந்த கன்சிஸ்டன்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன தான் வதக்கின மசாலாவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டுங்க. சூப்பராக நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு மசாலா எல்லாத்தோட நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லா திங்ஸோடு நல்லா சேர்த்து நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தேவைப்படலைன்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ மறுபடியும் நம்ம இனிப்பு சேர்த்ததுனால ஒரு கொதித்த உடனே நம்மளோட பூண்டு புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக வெல்லம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி
நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சூப்பராக நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பூண்டு புளி குழம்புன்னும் இதை நம்ம சொல்லலாம். சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்லாங்க. இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். பதமாக பக்குவமாக பண்ணிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது. ஆனால் ஒரு வாரமெல்லாம் யாரையும் நான் வச்சுக்க சொல்லலை. கண்டிப்பாக 2 நாளுக்கு மேலே வச்சுக்காதீங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும். இதுவும் வேலைக்கு போகிறவங்க வேணால் அவசரமாக ஒரு வாரத்துக்கு செஞ்சு வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் நம்ம அப்பப்போ செஞ்சு பயன்படுத்தலாம். பூண்டில் மிளகுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.